ராசி நேயர்களே, இந்த மே மாத பலன்களை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த மே மாத பலன்களை பார்க்கும் பொழுது முதல்ல உங்களை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம் யூஸ் ஆகுது. அதனால் இது பொது பலன்தான். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா, உங்கள் ஜோதிடர்கள் சொன்னார்னா அந்த விஷயங்களையும் செய்யுங்க. பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் செய்யுங்க. அதே போல் எதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஜாதகப்படி, அதாவது நம்ம ஒரிஜினல்னால் எல்லா ஜாதகம் ஒரிஜினல் தான், பிறந்த பொழுது இருந்த ஜாதகப்படி என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் கோச்சாரப்படி கிரகங்கள் மாறும் பொழுது நல்லது நடக்கும் பொழுது அங்கேயும் நல்லது நடந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த ராசி பலன்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலை எல்லா விஷயத்தையும் செஞ்சிடுறீங்க. ஆனால் அது தவிர்த்து என்ன உங்களுக்கு தோணுதோ அதை அப்படியே பேசிடுறீங்க. இந்த ரெண்டு விஷயம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் யோசித்து செய்ய மாட்டேன்றீங்க. இங்கே தான் இதனால் என்ன ஆகுது? யோசித்து செய்யாததுனால செய்யக்கூடிய வேலைகளில் கால தாமதமாகுது, ஒர்க்கு டிலே ஆகுது. அப்போ அந்த வேலை சரியான முறையில் போகணும். அப்போ யோசித்து செய்யணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. உங்கள் குரு பகவான், ராசி அதிபதி குரு பகவான் விருச்சிகத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். அவரை உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது உங்களை பார்க்கிறார், உங்களுடைய ராசியை, மீன ராசியை பார்க்கிறார். 4ஆம் வீட்டில் ராகு. நம்ம வந்து கேரக்டர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய செயல்கள் அடுத்தவங்களை வந்து வெறுப்பு உணர்ச்சியை தூண்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுடைய தொடர்பு மூலமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கான நேரம். அந்த முன்னேற்றத்தை நாமே தடை பண்ணிக்கொள்ளக்கூடாது. பணம் ரொம்ப முக்கியம். பணப்புழக்கம் கணிசமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மேம்பாடு தெரியும். ஆரோக்கிய விஷயத்தில் மேம்பாடு தெரியும். அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆன்மீக விஷயங்களுக்கான நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்களை செய்வீர்கள். சில பரிகார பூஜைகள் இது எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுக்கெல்லாம். இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறிட்டே போயிடுவீங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேர் நல்லா போகும். நல்லா கணிசமாக நல்ல உறவு இருக்கும். அவங்களோட நல்ல பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சுமூகமாக நடந்துடும். குடும்பத்திலையும் நல்ல அமைதி இருக்கும். அமைதியான நிலவரங்கள் இருக்கும். அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை. மைண்ட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக காணப்படுது. மைண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக காணப்படுது. சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நேரத்தில் போய் நல்ல பொருட்கள் வாங்கும்பொழுது நல்ல நேரம் பார்த்து வாங்குங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வெறும் கேலண்டரில் தாங்க நாங்கள் பார்த்து வாங்குகிறோம், நீங்கள் கவலைப்பட வேணாம். நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய astrowed.com இல்லாட்டி கூகுளில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் astrowed அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய ஆப் ஒன்று வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன ஹோரை நடக்குது, இந்த ஹோரையில் நீங்கள் என்ன வாங்கலாம் வேண்டாம், ராகுகால யமகண்டம் என்ன, உங்கள் ராசிப்படி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, அதில் எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி எது செய்யலாம் எது செய்ய வேணாம். பஞ்சபட்சிங்கிறது அது ஒரு சாஸ்திர கலை. அதாவது பட்சிகளை வைத்து நம்மளுக்கு இந்த டைம், இந்த கணிசமான இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது,
இது எல்லாமே வச்சு அந்த ஆஸ்ட்ரோவெட் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த ஆஸ்ட்ரோவெட் ஆப்பில் எல்லாமே வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எப்போ வேணால் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்களா பாருங்கள், நல்ல நேரமாக நல்ல யோகமாக போய் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் கேலண்டர் பார்த்து, ஏன்னா நேரம் ராகுகாலம் யமகண்டம் நீங்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 7:30-9 திங்கக்கிழமை 7:30-9 ராகுகாலம். அப்படி இல்லை, அது பொதுவாக போடுறது. ஒரு இடத்திற்கு தகுந்தா போல் ராகுகால யமகண்டம் சூரிய உதயத்தை பேஸ் வச்சு தான். அப்போது சூரிய உதயத்தை பேஸ் வச்சு பகல் பொழுது அதிகமாக இருந்தாலும் இரவு பொழுது அதிகமாக இருக்கிறதானலாம் கணக்கு வச்சு ராகுகால யமகண்டம் டைம் மாறும். அதனால் நீங்கள் ஒன்றும் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. எடுத்தீங்களா கூகுளில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை கிளிக் பண்ணிங்களா, astrovet.com ஆஸ்ட்ரோவெட்னு போட்டிங்கன்னா அந்த ஆப் வரும். அதை பார்த்தீங்கனாலே போதும், எல்லா விஷயமும் உங்கள் கையில் உங்களுடைய ஃபோனில் எந்த நேரமும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு பூஜை செய்யுங்கள். மைண்டு ஃப்ளக்சுவேஷன் போகணும்னா சந்திரனுக்கு பூஜை செய்யுங்கள். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, குழந்தைகளோட ஒய்ஃபு குழந்தைங்களோட திருப்பதிக்கு போகலாம், திருமலாவுக்கு போயிட்டு வரலாம். அக்ஷய திருதியை வருது, அன்னதானம் செய்யுங்க. வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் அன்னதானம் செய்யும் பொழுது. அதுவும் சில்லுன்னு தயிர் சாதம் கொடுங்க, சுபிக்ஷமாக இருப்பீங்க. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தத்யோதன பிரியாய நமக, ததிப்பிரியாய நமக, இப்படி தான் அர்ச்சனையிலே வரும். அப்போது தயிர் சாதம் மனசுக்கு வயிற்றுக்கு சில்லுன்னு இருக்கும், சாப்பிட்டதும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நம்மளையும் வாழ வைக்கும். அக்ஷய திருதியில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பிளான் பண்ணலாம். அக்ஷய திருதிக்கு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நல்ல நாளில் வாங்குங்க, நல்ல நேரத்தில் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா நடக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.